பரவாயில்ல, உண்மையிலே டான்ஸ் ஆடுற சந்தன லட்சுமி பத்தினி நிரூபிச்சிட்டிய. எப்படி சொல்ற? ஒரு 350 பேர்த்த வட்டி விட்டிய. காவேரி கரையிருக்கு, கரை மீது போவிருக்கு, பூ போல பொண்ணு இருக்கு, புரிந்து கொண்டா சுகம் உனக்கு. காவேரி கரையிருக்கு, கரை மீது போவிருக்கு, பூ போல பொண்ணு இருக்கு, கவட்டுக்குள்ள பொண்ணு இருக்கு. ரேசரிசி போட்டு ஆட்டினதுனால அது முண்டனால முடியாது. நீ நவா படிச்சா நல்லா ஆட்ட வேண்டிய பிரகத்தினி மயிர் மேலே. ஏன் பிரகத்தினி மேலே நீ சேர்ந்து ஆட்ட வேண்டியதானே? ஏய் பிரகத்தினா உனக்கு திங்கிறதுக்கு இது இருக்காது. எது இருக்காது? உன் கப்புலிங்க கடிச்சு போடுவேன். நான் உன் ஓசை தின்னு போடுவேன். ஏன் ஓசை திங்காத பட்டவத்தெல்லாம் சின்ன வெங்காயம் வாப்பு ஓசு மைனே. என் கப்புலிங்க கறி குழம்பு வச்சு தின்னு. ஐயோ சூறான போசு மைனா, நான் ஓசு மைன்ட்டேன். எங்க அண்ணன் எதுக்கு அப்படி கட்டியிருக்கு? எது கட்டியிருக்காரு? அவசரத்துக்கு அடிக்கிறதுக்கு. என்ன தடிக்கிறதுக்கு? டீ அடிக்கிறதுக்கு தேன. அப்படி சொல்லியா? சந்தனா என்னையா? என்ன சொல்ற? ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவான் பாத்து. உனிய வச்சு பேக் ஷாட் கொண்டு வரேன். அப்புறம் நான் முன்னாடி செய்வாரு. நாங்க பேக் ஷாட் பையில கட்டா. அப்படியே எல்லா முண்டையிலும் குஞ்சு அத்தை தண்டி இருக்கு. பேக் ஷாட். ஏய் அக்கா சூப்பர். எப்படி உன்னை சென்னை ஆக்கிடுவாங்க பிஞ்ச காட்டுல? முடியாது ப்ரோ. என் தம்பியை கூட உட்காந்தது எதுக்கு எனக்காக்க? அண்ணி வரும் சுடு தண்ணி சாப்பிட்டு போலாம்னு உட்காந்துருக்கான். எனக்காடா? பொய் சொல்லாதீங்க. வாய் சொல்லுது மனசு சொல்லலையே. நீ வா, அவங்க உரம் உனக்கு கொழுந்தேன். ஆத்திர வருஷத்துக்கு அவங்கள அமர்த்தி விடு. இவன் ரொம்ப பொட்ட வரைக்கும் பயிலா இருப்பேன் போலடா. அதான் இது அண்ணா இன்னொருத்தன் மொட்டாட்டியது. நான் அமுக்கி போட்டு நான் தெருவுலதுறியே நீ வாழ்றதுக்கு. ஏதோ பாவம் இந்த தொழிலுக்காக அதுகளை லேசு வாசி நம்ம பேசுகிறோம். அது உண்மையிலே நம்ம அக்கா தங்கச்சி இருந்தது ஒன்றுமாப்பா. என்னண்ணே இந்த ஏதோ கூத்து வந்து வேடிக்கை. நீ வாடா தங்கம். அவங்க கூட ஆகி போயிலுங்க. நான் அதோட கேவலப்பய. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்தான். தெரியுமே, ஒன்றுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு பூராமே நீ நிர்வாணமாக இருந்தால் கூட நான் சூடஞ்சாம்பராணி காட்டுவேனே தவிர உன்னை எத்தனை தொட மாட்டேன். அதுக்கு தானே உள்ள இற ஓட்டு 2 வாரத்தை வளர்க்குறேன். உள்ள ரெடியாக இருக்காங்க, வாமப்பிலே இருக்காங்க. சந்தனா இந்த வாடா ஓடா பிரச்சனை மையம் சொல்லக்கூடாது. ஒரு வாயில இதை வச்சிருவேன், வாழைப்பழத்தை. உங்க அம்மா நல்லா இருக்கா? எங்க அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவுக்கு கொண்டாட்டி வேணும். அவளை தங்கச்சியா இருந்தா என்ன லேசா அடிச்சுட்டு ஊறுகாய தொட்டுக்கிட்டா சரியா போகும். ஆடா தங்க சும்மா சொல்றேன். உங்க அம்மா வந்து எனக்கு அத்தை. ஏன் அவங்க அத்தை? உன்னைய குத்த அவங்க அத்தை. இவங்க படிக்கிறது கடைசி. அவங்க என்ன சொல்லு கருத்தை சொல்லு ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்படின்னா உணர்ச்சியா கேட்பேன். அந்த இருக்கேன் பாரு என் தம்பி புளியோதரை தம்பான். புளியோதரையா? புளியோதரை கிடையாது, வெதரு. புளியடி தம்பான் கவுள் தேவை. என்னடா வாழ்த்துக்கள் தம்பி. தமிழ் என் தம்பி எதுக்கு தெரியுமா பல்ல கட்டுக்கம்பி ஓட்டிருக்கேன். வாவு ஓடுதேன். வாவு ஓடல கடலை மிட்டாய் தின்னுருக்கேன். கீச்சிரும். ஆனா நீ போயிடாத, கம்பிக்கிட்டே கிரண்டுவேன். அவன் தானே சொன்னேன். வாடையா தங்கா, உன்னை எதுக்கு நோத்தாங்கம்மான்னு இந்த இருட்டு நேரத்தில் பேசக்கூடாது. என்னைய பிடிச்சிருக்கா? ஒப்புதா? இப்போ எந்த பொம்பளைக்கு ஒப்பாது? மசூர் மட்டையோட இருக்கல்ல. நீ சொன்னேன்னா கிருமி தடவை. ஏங்க இது என்னங்க பிரிமண மாதிரி மண்டை? சொந்த மண்டையா? இந்த அவனை சொல்லாத. அவன் ஏன் கதறானா, அவன் வந்த ஓசி வண்டியில் விட்டுட்டு போயிட்டாங்க. வேற வழி தெரியாம அனத்துறேன். என் தங்கங்க வர போறாங்க. அவங்க வந்தாத்தேன். சந்தனா சொல்லுங்க.
அவங்க வந்து தப்பு தவறா ஏதாவது பண்ணாங்கன்னா பொறுத்துக்க, உனக்கு பிள்ளை மாதிரி. எனக்கு பிள்ளை மாதிரி அது 2. அவன் பாவம். கூப்பிடுவா? கூப்பிடுங்க. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமான பத்த மக அண்ண பொண்ண நடைய செடிக்கு செடி குந்தலமா பொண்ண பொண்ண நடைய சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி வயக்காட்டுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறார். இப்படி எவனாவது கொலாயை கொண்டு வருவாங்களாடா? ஏங்க இதுல எது கொலாய் எது மனுஷன்? அது யாரா அது? இது காளையார் கோயிலில் பிச்சை எடுக்கிறவன் போல. ஏழை முன்னாடி பொம்பளை தான். இது என்னங்க மினி பஸ் படிக்கட்டு மாதிரி. அப்போ பூச்செண்டு பேத்தி தானப்பா, உனக்கு எப்படி மீசம் முளைச்சிச்சு? பூச்செண்டு இலைய வேத்தியா? அரும்பாறை கிடையாது, பேசாமறா முண்டை. அரும்பாறை அது கற்பனை பொண்ணு. மாசமா இருக்கியாத்தா? முன்னாடி வீங்கி பாத்துருக்கு, இதோட பின்னாடி வீங்கி இருக்குது. இது தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சது ஹிந்திக்காரன். சும்மா இருடா நீ வேற. இந்திக்காரனை வந்து கூட்டு வந்து விட்டியா? தம்பி அந்த அலுமாரை இங்கே வர சொல்லுங்க. ஓ ஏழை இது யாரா மைசெட்டுக்காரன் பார்த்த வேலையா தம்பி? அவனுக்கு ஏதாவது சின்ன ஆம்பளிப்பாரா கொடுக்கணும், எனக்கு செமக்க முடியாம தர்றான்டா. இது யாருன்னு தெரியலையே. அவர் மைசெட்டு சார்லஸ் இருக்காருல்ல? ஆமா. அவர் மையன் வெந்தேன், ஓனரே வெந்தேன். சார்லஸ் சென்னை மையனா? ஆமா. ஐயா அப்பா தங்கம் நல்ல மையன். சார்லஸ் சென்னை மையன் இன்னொருத்தர் இருக்கானே, அவன் மூத்த உடைய மையன், இவன் இளைய உடைய மையன். இவங்க அம்மா இங்க இருக்கு. அம்மாவத்தையும் காளையார் கோயிலில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. ஏங்க இது இது சுச்சி தானே? அது இதுல எது பேசி எது சார்பு? சப்பு. சப்பு. குடுக்குறானா குடுக்குறானா? சந்தாலட்சுமி, ஏய் சந்தாலட்சுமி இங்க வா. உன்னை ஒண்ணு பண்ண மாட்டாங்க, என்ன திங்கியா வராங்க? மாசமா இருக்க உன்னை மாசமாகத்தே வந்திருக்காங்க. வா ஐயா, அந்த பிள்ளைய இது மாதிரி செய்ய முடியுமா? சாட்டு போட்டது அவர் தான். இது வேணாமுங்க, இது கிரு மாடு மாதிரி இருக்கு. நான் போட்டாதான் இது மணிக்கு வரும். நான் போட்டாதான் இது மணிக்கு வரும். அப்படியா? ஓ காளி கூதி மைனே, ஓ வயசுக்கு என்ன வார்த்தை பேசுற மயிர் மைனே? இல்ல அவர் செய்யறத தான் சொல்றாரு. நீ பொத்து போங்கடா. எந்த ஊரோட பொம்பளை அப்படி வந்தா எனக்கு படபடன்னு வருது. ஆண்டன் படைப்பு அப்படி என்ன செய்ய? என்னடா தாயமங்கல ராட்டின மாதிரி தண்டி இருக்கு. உனக்கு எச்சி ஊருமே டொப்பு டொப்பு. அப்படி வேணும்னா இதுக்கு ஒரு நீக்குற படம் ஒன்று காமிங்கடா. அதுக்கு என்ன செஞ்சாலும் வராது. பொள்ளாச்சி சந்தையில வாங்கி வந்த ரவிக்கையடி, பொள்ளாச்சி சந்தையில வாங்கி வந்த ரவிக்கையடி. தம்பி இரு. ஐயோ பத்தோலி. ஏன் இருடா. எந்த ஊர்ல ஜாமியான போல பிடிச்சிக்காருன்னா காளியம்மங்களுக்கு முளைப்பாரிட்டு வந்து. அப்ப எங்க ஆத்தா கொஞ்சம் தள்ளிக்க. இது என்ன ஜாமி? பிள்ளையாரா? சின்னம்மா. அது சின்னம்மா உடங்கம்மா. சரி அவங்க அண்ணா. சரி நீ யாருப்பா? அழகர்களுக்கு திரி எடுத்து அடி வந்திருக்கேன். போப்பா, இப்படி திரி வந்த கிழவன் ஆட மாட்டேன். இங்க வாப்பா. வேறா பிச்சை வேற நாடா? முளைப்பாரி கரைக்க வந்தியா? ஆமனே. மசுர வலி இல்லை எந்த ஒரு நோத்த வடிச்சாமி இப்படி அடிச்சு இன்னும் ஆடக்கூடாது. கொண்டே கண்ணங்கந்த மீனும் வாங்கி முள்ள மீனும் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். துடிக்குது எது துடிக்குது? ஏன்னா நம்ம கோடாங்கி பேரனா இருந்துக்கிட்டு
வந்த சாமி எதுக்கு வந்தேன்னு கேட்காட்ட என்னைய மாதிரி ஒரு முட்டா பையன் வேணாது இருப்பானா? சங்கு சங்கன் ஆடுறாங்க. இருங்க, என்னங்க பிளாஸ்டிக் கவர் சவுண்ட் கேக்குது? ஏய், உங்களுக்கு புள்ள மாலை வறந்திருக்கு. இதே உன் பேத்தி. இது மண்டை போடி எந்த ஊரோட பொம்பளையாளுக்கு மாலை வறந்துச்சு? மாலை நேரம் குளம். இது சாமி கிடையாது, வயிற்று கடுப்புல ஆடுறேன். ஏய், ஆய் வருதா? ஆய் வருதாடா? இல்ல இங்க வா. இது சாமி கிடையாது. ஏன்னா சாமியை போய் நம்ம போய் தப்பா பேசுவோமா? இவன் குதிச்சதை பண்ணி நிப்பாட்டவா? என்ன இங்க பிடிச்சா அங்க ஆடுது? முண்டைக்கு இழப்பு வந்துருச்சு, குதிக்க முடியல. அடே அதான் இறக்கி வைக்க அடே அடேன்றேன். ஏத்தா செத்த புடி, லைட்டா புடி வேணுன்ற பாரு. தனக்கு நாக்கு தம்பி அந்த செருப்பு எடுவேன். நேத்திரத்தை செருப்பு குதிக்கிறது ஒரு அளவு வேணாமா தம்பி? போய் இறக்கி வைங்கடா. முளைப்பாரு இறக்கு தம்பி மடு போப்பா. கரைச்சிடாங்க, பூ வேற கரெக்டா இல்லை. இவன் வந்ததுலேருந்து இப்போ அன்பாளையம் லேசா நட்டத்தில் போகுது. 3 சுப்பு அரிசியை ஊற வச்சு திங்கிறான்ட்டாங்க. பொரோட்டா காலார் கோயிலில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, எனி டைம் கறி இருக்கேன். அதில் திண்டுட்டியா 2 மண்டக்கறி, 3 ஆம்புலேட்டு திண்டே என் குடியை கருத்துறாதியாரா. அன்னைக்கு பொரோட்டா தின்றதுனால நான் தப்பிச்சேன். ஏன் பொரோட்டா இங்கவும் முண்டைக்கு அடைச்சு கிரிச்சு பீவல்ல. இல்லைன்னா நேத்து போன ஊர்ல சோத்த போட்டாங்க. ஆ 1.5 குண்டா சோற தின்று விட்டு 3.5 கிலோ இருக்கும் பேண்ட் வச்சிருக்கான்டா பீ. ஆனா இவன் கூட ஒரு அளவுல சேர்த்துக்கலாம் அந்த டைலாக். ஆனா இந்த பிள்ளை அப்படி கிடையாது. நேத்து என்னையத்தே வெளியே இருக்க போயில கூட்டு போச்சு. எப்படி இருந்துச்சு? ஒத்தையில பயப்படும் பொம்பளை பிள்ளை. முண்டைக்கு சூட்டு குடிச்சிருக்கும் போல முறையா பேண்ட் வச்சிருக்கான். நாடக மேடையா பாத்ரூம் பாருங்க. சிட்டான் 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 ஜம்மு ஜம்மு 1.5 கிலோ வாங்கி கொடுத்தேன் ரம்மு. நான் 1.5 கிலோ வாங்கி கொடுத்தேன் ரம்மு. இந்தா, இந்தா. என்ன பண்றீங்க? விரதம் இருக்கேன் இப்ப. ஆமா, இல்லாட்டாலும் தகை தெரிஞ்சிருவேன். நீ அப்படியே மயிரை புடுங்கிடுவேன். நான் அப்படி தோணுவேன். வாய் போட்டு கொடுத்து பாருங்க ப்ரோ. வாட்டு மிஷின் மூஞ்சிரு முண்டை. அடி கருமேக கூந்தலுக்கும் உங்க கருமேக கூந்தலுக்கும் அடி கால் கொலுசு சத்தத்துக்கும். என்னங்க பெட்டி கடையில போயில வைத்தது மாதிரி. அடி வடிவான வடிவழகியே, அடி வடிவான வடிவழகியே, இன்னும் மேல அடி வடிவான வடிவா, அடி வடிவான வடிவழகியே, இன்னும் மேல அடி வடிவான வடிவழகியே, இன்னும் மேல அடி போட்டாண்டா. 300 ரூபாய்க்கு தொண்டை ரிப்பரா போயிருந்து. அவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது. இப்படித்தான் ஏய் விட்டு இழுத்து விட்டு போயிருவாங்க. எனக்கு தொண்டை ரிப்பரா போயிரும், உனக்கு மண்டை அடிவடிவான வடிவழகி, வடிவழகி, அடிவாங்குயில் உன் சத்த. என்ன இழிப்பு மசுரு. எனக்கு படவடன்னு வருதுடா. நீ வேணாம் தம்பி, வாப்பா. நீ வந்து படிப்பா. இதாண்டா எங்க ஊர் கலுங்கு. எங்க பெரியப்பா பெரியப்பா இருவரிப்பா தடும்பு முடிச்சிருக்கு எனக்கு.